அகில இந்திய பெண்கள் மற்றும் சமூக நல அமைப்பின் சார்பில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசினர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ், விருதுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அமைப்பின் நிறுவனர், நிர்வாக இயக்குனர் டாக்டர் சித்ரா குமரேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா, வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் லயன் இளைய கட்டபொம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பார்வையற்றவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அளித்து விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். மேலும் தொடர்ந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மேடையில் பேசிய தலைவர்கள் கூறியதாவது, ஒரு பெண்ணாக இருந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கம் மிகப்பெரியதாகும். அதனை பாதித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணியாக பள்ளி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் மேலும் பார்வையற்றோருக்கும் தேடி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த ஒரு சிறந்த பெண்மணியாக திருமதி சித்ரா குமரேசன் விளங்குகிறார். அவர் இன்னும் பல சாதனைகள் படைத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் கிராமப்புற பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பாப்புலர் ஸ்டார் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கு உரிய விருது டாக்டர் சித்ரா குமரேசன் அவர்கள் தலைமையில் சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் திரைப்பட நடிகர், சமூக ஆர்வலர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர் துறையை சார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்தனர். சித்ரா அவர்கள் நான் தான் நிறைய காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க. அது இல்ல, அது அவங்க திறமை இருக்கிறது, பணியாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் செயல்படுகிறார். நானும் என்னை கொண்ட ஒரு சிறு ஆலோசனை வேணா சொல்லியிருக்கலாம். ஏன்னா பெண்களை வச்சு அமைப்பு நடத்துறது மிக சிரமம், எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஏன்னா மருமகள் மாமியா இருந்தாலே அந்த குடும்ப இடத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு எல்லா வீட்லயும். ஆக எல்லா பெண்களை வச்சு ஒரு அமைப்பு நடத்துறாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய சிரமமான காரியம். அதே போன்று எதிரிகள் இருப்பதா சொன்னாங்க. உண்மையில எதிரிகள் தான் வாழ்த்துங்க, துரோகிகள் தான் இருக்கக்கூடாது பக்கத்துல. ஏன்னா எத்தனை எதிரிகள் இருந்தாலும் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய சக்தி படுத்த முடியும். நமக்கு ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க, நம்மளால் முடியாதுங்கிற எண்ணம் உங்க மனசுல வாழ்க்கையில வரவே கூடாது. நம்மால் முடியும், நம்மால் முடியாது, எவனாலே முடியாது, அந்த எண்ணத்தை நீங்க வலுவாச்சுக்கிடுங்க, ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எப்பவுமே நீங்க நல்லா செயல்படுகின்ற பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஆளுமைகளை அழைத்து விருது வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஒரு சாதாரணமானதல்ல. எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறோமோ, எப்படி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோமோ, அதனுடைய செலவு, அதனுடைய பராமரிப்பு, எத்தகைய உழைப்பு இருக்குமோ அதே உழைப்பை நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்த முடியும். இந்த அரங்கத்து புக் பண்ணதுலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ராஃப்டில் யாரோட படம் பெருசாக வரணும், சின்னதாக வரணும், யாருக்கு அடுத்தது எந்த கெஸ்ட்டை கூப்பிடணும், யார் உங்களோட குழுவில் இருக்கிறவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மொத்த விவரமும் தெரிஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவுடைய வீர வணக்க நாள் மற்றும் பிறந்த நாளை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் நடத்துவோம். அதுவே காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வே அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இத்தனைக்கும் நம்மளுடைய வேலையில் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம். நீங்கள் காலையிலேருந்து சித்ரா மேடம் பார்த்துருக்கலாம், ஒரு பம்பரை மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க, எங்கேயோ உட்காந்து பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபோன் இருக்கும், அவங்கள வர சொல்கிறது. அவர் விக்ரமராஜா சார் சும்மா எந்த நிகழ்ச்சிக்கும் வந்துட மாட்டார். மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறாரு கோயம்புத்தூரில், GST. அதுக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் வராங்க. அந்த நிகழ்வையும் பார்க்கணும். அந்த ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சித்ரா மேடம்னுடைய அந்த அப்ரோச் தான். அவங்களுடைய புன்னகை மற்றும் அவங்களுடைய அழைப்பு, அவங்க நடந்துக்கிற விதம் தான் எல்லாருமே அடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மேன்மேலும் இந்த இயக்கம்
பெரிய அளவிலான இயக்கமாக மாறணும். ஒரு தொழில் தொடங்குவது, அந்த தொழிலை வந்து எப்படி முடங்காமல் பாதுகாப்பது அப்படிங்கிற அத்தனை விஷயமே சித்ரா மேடம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து காமராஜர் ஐயா வந்து உயிரான உயிர். அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. இப்போ நம்ம கல்வி கல்வி நானும் பிஎல் தான் சார் மாதிரி. அந்த கல்விக்கு எங்கள் அப்பா படித்தது எல்லாமே வந்து காமராஜர் ஐயா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் போட்ட கோடு தான். இன்றைக்கு அவர் படித்த அப்பா படித்தார், அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கக்கூடிய நம்ம எல்லாமே படிக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தினது காமராஜர் ஐயா. அவருக்கு நம்ம தலை வணங்குவோம். அதே மாதிரி மயூரி மேடம் எனக்கு வந்து நெருக்கங்க. காமராஜர் அவங்க இன்னொரு பேத்தி, அவங்க உங்களோட சகோதரி. அவங்க கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக தான் நாங்கள் வந்து மலேசியா சென்றிருந்தோம். வணக்கம் சார். மலேசியா சென்றிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கு சென்று அங்கே வந்து சிறப்பு விருந்தினராக ஒரு 6 பள்ளிக்கு சென்றிருந்தோம். ஒரு மகத்தான ஆளுமை அவங்களும். அதே போல் இவங்களும் மிகப்பெரிய ஆளுமை சொல்லியிருக்காங்க. பல கல்வி நிறுவனங்களை மூடாமல் தடுத்து நிப்பாட்டிய ஒரு மிகப்பெரும் வீராங்கனையாக அவங்க திகழ்கிறாங்க. மேலும் நம்ம சகோதரர் திரு பெஞ்சமின் மற்றும் சகோதரர்லாம் வந்திருக்காங்க, வேல்முருகன் சார்லாம். அவர்களுக்கும் இடம் கொடுத்து அவர்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை வந்து பார்த்தது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லாருக்கும் அந்த பங்களிப்பு உண்டு. இதே போல் சொல்லிகிட்டே போகலாம். நீட் தேர்வை எதிர்த்து, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து 2019 வந்து மாணவர்களோடு சேர்ந்து தாத்தா வீட்டு வாசலில் டி நகரில் போராட்டம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சராசரியாக ஒரு பெண் என்னால் முடியுதுன்னா நம்மளால முடியாதா? ஸோ இதுதான் இந்த நேரத்தில் வந்து இதை சொல்லிக்கும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. இது கடந்து நிறைய முயற்சிகள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள் என் தலைமையில் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ எதுக்கு திருப்பி 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 இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் இந்த கடமை உண்டு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கும் அதை வந்து மறுபடியும் சொல்ல இந்த சகோதரி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு இதுதான், மற்றபடி ஒன்றும் இது கிடையாது. ஸோ இந்த இடத்திற்கு என்னை அழைத்து என்னை பெருமைப்படுத்திய அக்காவர்களுக்கு மறுபடியும் நன்றியும் அன்பு பாராட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அகில இந்திய பெண்கள் மற்றும் சமூக நல அமைப்பின் சார்பில் சென்னையில் உள்ள கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று அக்டோபர் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா விமன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அகில இந்திய பெண்கள் மற்றும் சமூக நல அமைப்பின் சார்பில் அரசினர் பள்ளி குழந்தைகளுக்கு நன்றாக படிக்கும் குழந்தைகளுக்கு விருது அளித்து அவர்களுக்கு மெடல் நாங்கள் கொடுத்து நலத்திட்ட உதவிகள் வந்து செய்திருக்கின்றோம். மேலும் கண் பார்வை இருந்தும் நிறைய பேர் வந்து படிக்காம இருக்காங்க. ஆனால் கண் பார்வையற்ற பிள்ளைகள் வந்து 3 டிகிரி 4 டிகிரி முடித்துள்ள பிள்ளைகளையும் தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வந்து இன்னைக்கு எங்ககிட்ட வந்து விருது வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் ஆதரவற்ற பெண்கள், ஆதரவற்ற முதியோர்கள், ஆதரவற்ற பெண் குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே நலத்திட்ட உதவிகள் அளித்து மேலும் அரசினர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நன்றாக படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் அளித்து மெடல் அளித்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன் நாங்கள் இதை பண்றோம் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு வந்து நல்ல ஒரு கருத்தை சொல்லவும் மேலும் இந்த சமூகத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க வந்துட்டு வாழ்க்கையில வந்து முன்னுக்கே வர முடியலன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே முன்னிலை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த விருதுன்ற ஒரு விஷயம் கொடுக்கும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அவங்க எவ்வளவு ஒரு ஹாப்பி ஆகுறாங்கன்றது இந்த உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த அமைப்பை ஆரம்பித்து இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் அல்லாமல் இருளால் பழங்குடியினர் போன்ற எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ மேலும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடன் இணைந்து நாங்கள் வந்து இதை முறையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கின்றோம். நிறைய ஏழை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு வச்சு இல்லாமல் இருக்காங்க. உங்கள் அமைப்பு சார்பில் அந்த மாதிரி உதவி வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஸோ எங்களுடைய விஷயம் என்னன்னா, எங்கள் மாநில தலைவர் வந்து இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் ஏஎம் விக்ரமராஜா அவர்கள் எங்களுக்கு இந்த சமூக பணியை செய்யறதுக்கு ரொம்ப நிறைய ஊக்குவித்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இது இந்த பள்ளி ஒரு பள்ளி தான் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் மேலும் எங்கள் பணியை வந்து தொடருவோம். இன்னைக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களை அனைவருக்குமே நாங்கள் விருது அளித்து இருக்கின்றோம். மேலும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில் பயிற்சி கற்றவர்கள், அழகு கலை தொழில் பயிற்சி கற்றவர்களுக்கும் அவர்களையும் நாங்கள் அழைத்து ஒரு பாப்புலர் ஸ்டார் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு மூலியமா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பெண்களை நாங்கள் வந்துட்டு சாதாரண பெண்களை சாதனையாளர்களாக மாற்றி இருக்கின்றோம். அப்படின்னு ஒரு விஷயம்